ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 2025 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாம் நம்மளுக்கு வந்துடுச்சு. ஆனுவல் பிளானரே விட்டுட்டாங்க. குரூப் 4 எப்போ, குரூப் 1 எப்போ, குரூப் 2 எப்போ, எல்லா டேட்டுமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிடும். ஸோ நிறைய பேர் இப்போயே ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. சில பேர் வந்துட்டு ஆஃப்டர் நியூ இயர் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் இப்போ இருந்தே நீங்கள் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? காலங்காலமாக நம்ம வந்துட்டு ப்ரிப்ரேஷனை வந்துட்டு ஒரு மாடுலேஷனில் நம்ம கொண்டு போயிட்டுருப்போம். அதாவது என்ன பண்ணுவோம், ஸ்கூல் புக்கை அப்படியே விரிச்சு வச்சு 6th 7th 8th 9th அப்படி போயிட்டுருப்போம். ஸோ நம்ம பண்ணுற மிஸ்டேக்கே அதுதான். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு நான் இந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் கொஷின் கேட்பேன், இந்த பேஜ்லேருந்து தான் கொஷின் கேட்பேன் அப்படின்னு நம்மளுக்கு எதுவுமே சொல்லலை. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சிலபஸ்னு சொல்லி ஒன்று நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் குரூப் 1 என்ன பேட்டர்ன், குரூப் 2 என்ன பேட்டர்ன், குரூப் 4 என்ன பேட்டர்ன் அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? இந்த மூணுத்துக்குமே காமனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். சரிங்களா? அந்த ஜென்ரல் ஸ்டடீஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நம்மளோட ஸ்கோரே இருக்குது. ஜென்ரல் தமிழ் அப்படிங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். அது நம்ம குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் தான் நம்ம மெயினாக படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ குரூப் 1 நம்மளுக்கு ஜென்ரல் தமிழ் இல்லை. பட் இதுக்கு மூணுத்துக்குமே காமனாக இருக்கிறது வந்துட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் வந்துட்டு ஆப்டிடியூட் ரீசனிங், இந்த இதுதான். சரிங்களா? சரி, இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம்? அப்படியே 6th 7th 8th அப்படின்னு நம்ம வந்துட்டு லைனாக படிச்சுக்கிட்டு இருக்கோம். இனிமேல் அந்த மாதிரி படிக்கிறத விட்டுட்டு நம்மளுக்கு சிலபஸ் அப்படின்னு ஒரு 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? யூனிட் 1 சயின்ஸில் ஆரம்பித்து லாஸ்ட் யூனிட்டு மேக்ஸு, அது வரைக்கும் நம்மளுக்கு 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 10 யூனிட்லேயுமே நம்மளுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு யூனிட்டு பார்த்திங்கன்னா 3 பார்ட்டா 4 பார்ட்டா அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய சிலபஸில் இருக்கக்கூடிய வேர்டிங்ஸ் வச்சு நம்ம படித்தோம்னா நம்ம ஈஸியாக எக்ஸாம் கிராக் பண்ணிடலாம். நம்ம புக் வைஸ் படிச்சுட்டு போகிறதுனால ஒரே ரீசனால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியல, கொஸ்டின்ஸை நம்மளுக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே தெரிஞ்சிருந்தாலும் சில கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடடா நம்ம இதை போய் தப்பு பண்ணிட்டோமே. ஸோ அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம சிலபஸ் வைஸ் படித்தா மட்டும்தான் அந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு என்ன ஆகும், நம்ம மைண்ட் கரெக்டாக ஒர்க் ஆகும். நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் நீங்கள் ஒரு புக்கை 10 தடவை 100 தடவை படிச்சுட்டு போனாலுமே அந்த எக்ஸாம் ஹால் அந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் என்ன படிக்கிறீங்கிறத பொறுத்து தான் என்ன இருக்குது, நம்மளோட மார்க் இருக்குது. ஸோ நிறைய பேர் நம்ம எவ்வளோ படித்தாலும் வரமாட்டேங்குது. சில பேர் டிஎன்பிஎஸ்சி வச்சு நம்ம என்ன பண்ணியிருப்போம், திட்டிக்கிட்டு இருப்போம். ஸோ அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க, ஒரு 5000 6000 போஸ்டிங்கு கூட நம்ம லட்சக்கணக்கில் அப்ளை பண்ணுறோம். 20 lakhs மேலே நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ அவங்க கொஸ்டின் பேப்பர் செட் வந்துட்டு கஷ்டமாக தான் பண்ணுவாங்க. நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு கொஸ்டின்ஸையும் சிலபஸையும் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே சேமாக தான் இருக்கும். அவங்க சிலபஸில் இருக்கிறது தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஏதாவது 1 2 கொஸ்டின், ஒரு 10 கொஸ்டின் கூட அவுட் ஆஃப் கொஸ்டின் கேட்கட்டுமே, மீதி இருக்கிற கொஸ்டினை நம்ம என்ன பண்ணோம், 200ல் ஒரு 20 கொஸ்டின் அவுட் ஆஃப் கொஸ்டின் போட்டோம். மீதி 180 நம்ம கரெக்டாக போட்டுட்டோமா, நம்ம படித்த விஷயங்கள் தான். அதுலேயே நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கு ரீசன் என்னென்னா நம்ம சிலபஸை படிக்காமல் இருக்கிறது தான். சரி, இனிமேல் நம்ம ஒரு யூனிட்டாக சிலபஸ் வைஸாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த சிலபஸே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான வேலை நம்ம வந்துட்டு அப்ரோச் பண்ண போகிறோம். ஓகேவா? இதில் நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சியில் ஃபஸ்ட் யூனிட்டாக என்ன இருக்குது, ஜென்ரல் சயின்ஸ் இருக்குது. ஜென்ரல் சயின்ஸ் வந்துட்டு பெருசு இருக்கிறதுலே ரொம்ப பெரிய யூனிட் எதுனா ஜென்ரல் சயின்ஸ் தான். ஸோ அது நம்ம கம்ப்ளீட்டாக தனியாக பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம எல்லாரும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது என்னவாக இருக்கும், பாலிட்டி, ஐஎன்எம், அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னது, இந்த 2 பாலிட்டி, ஐஎன்எம், யூனிட் 8 யூனிட் 9 இந்த 4 யூனிட் தான் நம்ம என்ன பண்ணுறோம், மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறோம். மற்ற யூனிட்லாம் என்ன பண்ணிடுறோம், லூஸில் விட்டுறோம். ஸோ இனிமேல் இப்படி பண்ணாதீங்க. ஒரு யூனிட்டும் முக்கியம், ஒரு வேர்டிங் சிலபஸில் இருக்கிற ஒரு வார்த்தையும் முக்கியம். எல்லாமே படிச்சு வைக்கணும். இப்போ டைம் இருக்கிறப்ப நம்ம எல்லாமே படிச்சுட்டோம்னா கரெக்டாக எக்ஸாமுக்கு இன்னும் குரூப் 4 வரதுக்கு வந்துட்டு இன்னொரு ஒரு 5 மாதம் நம்ம சாலிடாக, எக்ஸாமுக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி விட்டுருங்க, ஒரு 5 மாதம் நம்ம கையில் இருக்குது. ஸோ அந்த 5 மாதத்தை என்ன பண்ணலாம், சூப்பராக நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி படித்தா. ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஜென்ரல் சயின்ஸ் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. மூணாவதாக நம்மளுக்கு என்ன இருக்குன்னா புவியியல், ஜாகிரஃபி இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம மோஸ்ட்லி ஜாகிரஃபினா நம்ம என்ன பண்ணிட்டு போகிறோம், 10th புக்கில் இருக்கக்கூடிய லெசன்ஸு. ஓகேவா? தமிழ்நாடு ஜாகிரஃபி 2, இந்தியன் ஜாகிரஃபி 5, மொத்தம் ஒரு 7 லெசனு. அதை விட்டு மிஞ்சி போனால் என்ன பண்ணுறோம், 7th 8th இதில் இருக்க சும்மா கொஞ்சம் இதை மட்டும் என்ன பண்ணிடுறோம், படிச்சுட்டு நம்ம ஜாகிரஃபியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும். ஆனால் ஜாகிரஃபிலேருந்து அவங்க எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க, மேக்ஸிமம் 11th 12th ஃபோக்கஸ் பண்ணி.
ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படி படிக்கணுங்கிறத நான் சொல்றேன். இதுல வந்து ஜியோகிராஃபில எப்பவுமே ஒரு 5 கொஸ்டின் கேட்குறாங்க. 5 கொஸ்டின் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இத படிக்காத விட்டுட்டு போயிர்றோம். சும்மா அந்த ஒரு 7 லெசன மட்டும் படிச்சுட்டு நம்ம போயிர்றோம். ஸோ இதனால நம்மளுக்கு என்னது? லாஸ் தான். ஸோ ஜியோகிராஃபி பொறுத்தவரைக்கும் நீங்க கொஞ்சமா படிச்சாலுமே, மேக்ஸிமம் இதுல இருக்கக்கூடியது எல்லாமே டேட்டாஸ் தான். ஸோ அந்த டேட்டாஸ நம்ம எப்படி படிக்கிறோங்கிறத பொறுத்து தான் அது இருக்கு. ஈஸியா நம்ம படிச்சிடலாம். அதுவும் நம்ம எப்படி படிக்க போறோம்னா, சிலபஸ்ல இருக்கிறத அப்படியே படிச்சோம்னா தான் நம்மளுக்கு புரியுது. நெறைய பேருக்கு ஜியோகிராஃபி வந்துட்டு பிடிக்கவே செய்யாது. ஏன்னா, ஒரே டேட்டாஸா இருக்கு, கதை இல்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்களால தான் ஜியோகிராஃபி நம்மளுக்கு பிடிக்கிறது இல்ல. ஸோ நான் எப்படி இந்த ஜியோகிராஃபிய டிஃபரெண்ட்டா கொண்டு போறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? சரி, இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு ஜியோகிராஃபி. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாலிட்டி, ஐஎன்எம், யூனிட் 8, யூனிட் 9 ஃபோக்கஸ் பண்ணிட்டு, இத நல்லா படிச்சுட்டு போயிடுறோம். கொசுரா இருக்கக்கூடிய ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரி, ஓகேவா? சயின்ஸு இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே விட்டுர்றோம். சில பேர் அப்படியே விட்டுர்றாங்க. சில பேராவது 7 லெசனாவது படிச்சுட்டு போறீங்க. ஒரு சில பேர் வந்துட்டு என்ன பண்ணிடுறீங்க? அப்படியே விட்டுட்டு போயிடுறீங்க. ஸோ அந்த மாதிரி இனிமேல் பண்ணாதீங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட். நம்ம இப்போ ஜியோகிராஃபி எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே. நான் சிலபஸ்ல இருக்கிறதே வந்துட்டு உங்களுக்கு ஒரு 10 சப் ஹெட்டிங்ஸா பிரிச்சிருக்கேன். நம்ம சிலபஸ்ல 4 சப் ஹெட்டிங்கா பிரிச்சிருப்பாங்க. நான் டோட்டலி பார்த்தீங்கன்னா 10ஆ பிரிச்சிருக்கேன். ஓகேவா? சரி. ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புவி அமைவிடம். இதுவே குரூப் 4 பொறுத்த வரைக்கும் புவியியல், இந்தியா புவியியல்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா குரூப் 2லயும் குரூப் 1லயும் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜியோகிராஃபி அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படின்னா குரூப் 4க்கு நம்ம என்ன பண்ணணும்னா காமன் டேர்ம்ஸும் சேர்த்து நம்ம படிக்கணும். ஓகேவா? எதையுமே வேணாம் ஒமிட் பண்ணாதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றது அதான். ஓகேவா? சரி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் படிக்க போறது பார்த்தீங்கன்னா புவி அமைவிடம். எடுத்தோடனே நம்மளுடைய சூரிய குடும்பத்துல புவி எங்க இருக்கு அப்படின்னு லொகேஷன் போகாம, ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம சூரிய குடும்பம்னா என்ன, மில்கி வே கேலக்சினா என்ன, பேரண்டம்னா என்ன, ஸோ இது எல்லாத்தையும் ஓவராலா பார்த்துட்டு அதுல நம்ம பூமி எப்படி இருக்கு, ஓகேவா? அது நம்ம பார்த்துட்டு பூமியில இருக்கக்கூடிய முக்கியமான கற்பனை கோடுகள் என்னது, அச்சக்கோடுகள், தீர்க்க கோடுகள், அப்புறம் இன்டர்நேஷ்னல் டேட் அண்ட் டைமு இதெல்லாம் படிப்படியா பார்த்துட்டு அப்படியே நம்ம வரணும். ஓகேவா? ஸோ இப்படி பார்த்தோம்னா தான் ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் கான்செப்டை வந்துட்டு ஜியோகிராஃபியில படிக்கணும். இந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சா மட்டும்தான் உள்ள போக போக உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணும், புரியும். ஓகேவா? நம்ம பூமியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலும் 4ஆ பிரிப்பாங்க. ஓகேவா? பூமியினுடைய உட்பிரிவுகள்னு தனியா இருக்கு. அது போக வந்துட்டு மேலும் 4ஆ நம்ம பூமியை பிரிப்பாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலக்கோளம், நீர்க்கோளம், வளிக்கோளம், உயிர்க்கோளம் அப்படின்னு 4ஆ பிரிப்பாங்க. நம்ம இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், முக்காவாசி சிலபஸ் நம்ம படிக்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நிலக்கோளம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூமியினுடைய உட்பிரிவுகள், பூமியினுடைய லேயர்ஸ். புவி மேலோடு, உள்ள என்ன இருக்கு, கருவம், கவசம். ஸோ இது வந்துட்டு எக்கு மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு இது நடத்தும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்படி படிச்சுட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பூமியினுடைய நிலக்கோளத்தை ஃபர்ஸ்ட் ஃபுல்லா கம்ப்ளீட்டா படிச்சுட்டு அதுல இருந்தா என்ன வரும், பாறை உருவாகும். அந்த பாறை எப்படி உருவாகுது, பாறையிலேருந்து மண் எப்படி உருவாகுது, சரிங்களா? ரிலேட் ஆகுதா? மண்ணு பேஸ் பண்ணி தான் கனிம வளம் இருக்கும், இயற்கை வளம் இருக்கும், அப்புறம் என்ன இருக்கும், வேளாண்மை இருக்கும். சரியா? இதெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் நம்ம இந்தியாவினுடைய இயற்கை பிரிவுகள் பத்தி படிக்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா என்னது, நிலக்கோளத்துல. அடுத்தது நீர்க்கோளம், வளிக்கோளம். நீர்க்கோளம் பொறுத்த வரைக்கும் புவியினுடைய நீரோட்டம், அப்புறம் அதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம இந்தியாவினுடைய நீர் ஆதாரங்கள், அதாவது இந்தியாவின் வடிகால் அமைப்பு, இந்தியாவினுடைய ஆறுகள், கடல் பத்தி, சரிங்களா? அதே மாதிரி முக்கியமான நீர் ஆதாரமான என்னது, டேம்ஸு, விவசாயத்துக்கு தேவையான டேம்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீர்க்கோளத்துல படிக்க போறோம். ஸோ இந்த நீர்க்கோளமும் வளிக்கோளமும் ஒண்ணுக்கு ஒன்று ரிலேட்டடானது. வளிக்கோளம் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன படிப்போம்னா காற்று. காற்றுனா என்னங்கிறதுல நம்ம படிப்போம். சரிங்களா? காற்றினுடைய வகைகள், அந்த காற்றை பேஸ் பண்ணி தான் என்ன வரும், பருவக்காற்றுன்னு வரும். காற்றை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வானிலை, காலநிலை எல்லாமே இருக்கும். மழைப்பொழிவு இது எல்லாமே காற்றை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதில் நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்பல. நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், இந்த டாபிக் வரும்போது ஃபுல்லாக படிக்கலாம். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்க, சிலபஸில் இருக்கிறத அப்படியே படிக்கிறதுக்கும் இந்த மாதிரி படிப்படியாக ரிலேட் பண்ணி படிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா? ஸோ நம்ம இப்படி படித்தோம்னா தான் ஜியோகிராஃபி வந்துட்டு புரியும். ஓகேவா? ஸோ பருவமழை, வானிலை, காலநிலை, மழைப்பொழிவு, ஆறுகள், நீர் ஆதாரம் இதெல்லாமே நீர்க்கோளத்துலையும் வளிக்கோளத்துலையும் படிப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு உயிர்க்கோளம். உயிர்க்கோளத்தில் நம்ம என்ன படிப்போம்னா காடுகள், வன உயிரி, சுற்றுச்சூழல். சரியா? சுற்றுச்சூழல் நீங்கள் ஆல்ரெடி சயின்ஸில் படிப்பீங்க. பட் நம்ம ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் நம்ம ஜியோகிராஃபியில் படிப்போம். அது என்ன நம்ம கிளாஸ் நடத்தும்போது பார்க்கலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாதி சிலபஸ்க்கு மேலே கவர் ஆயிடுச்சு, முக்கால்வாசி கவர் ஆயிடுச்சு. இது போக வேற என்ன இருக்குன்னா போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு. ஓகேவா?
10th ஒரு லெசன், அப்புறம் 11th or 12th ஒரு லெசன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதான் போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு. இதில் நம்மளுக்கு இந்தியாவுடைய போக்குவரத்து என்னென்ன வான்வழி, கடல் வழி, தரை வழி போக்குவரத்து இது எல்லாமே இதில் வந்துட்டு கவர் ஆகும். இது கொஞ்சம் ஈஸியானது தான். கொஞ்சம் டேட்டாஸ் மட்டும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மானுட புவியியல். நம்ம ஸ்கூல் புக்கில் சிலபஸ் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மக்கள் தொகை அடர்த்தி, பரவல் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் அதை காமனாக என்ன சொல்கிறேன்னா மானுட புவியியல் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? மக்கள் தொகை அடர்த்தி, பரவல், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்துட்டு மானுட புவியியலில் பார்ப்போம். அதே மானுட புவியியலில் தான் பழங்குடியின மக்கள்னு வரும். சரிங்களா? பழங்குடி மக்களும் அதில் தான் வருவாங்க. பட் நான் அதை தனியாகவே பிரித்து வச்சுருக்கேன். ஏன்னா லாஸ்ட்டு குரூப் 2ல் அதுக்கு முன்னாடியுமே சரிங்களா நிறைய எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா பழங்குடி பற்றி எப்போவுமே என்ன பண்ணிகிட்டு இருக்கு கொஸ்டின்ஸ் வந்துட்டு ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. லாஸ்ட்டு குரூப் 2ல் கூட கேட்டாங்க. எந்த பழங்குடி பற்றி கேட்டாங்க? இந்தியாவின் பில்ஸ் பழங்குடி பற்றி கேட்டாங்க. நான் அதுக்கான ஒரு மேப் நான் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் அதை வந்துட்டு கிளாஸ் நடத்தும்போது நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பேரிடர் மற்றும் பேரிடர் மேலாண்மை. இது போக வந்துட்டு இந்தியாவின் பருவநிலை மாற்றம், இதுவுமே நம்ம அந்த பேரிடர் மேலாண்மையிலே படிச்சிருவோம். ஸோ டோட்டலி 10 சப்ஹெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம புவியியல் வந்துட்டு படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு தேவையான புக் சோர்சஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் 10th போகிறேன். சாரி, என் புக்கு கொஞ்சம் கிழிஞ்சிருக்கும். 10th பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அந்த வால்யூம் 1 வால்யூம் 2 வச்சுருந்தாங்க இல்லையா, நியூ சிலபஸ் வந்ததுக்கப்புறம் 2019 எடிஷன் அந்த புக்கு தான் நான் வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 5 லெசன்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு வால்யூமில். ஓகேவா? செகண்ட் வால்யூமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 2 லெசன் இருக்கும். இது வந்துட்டு தமிழ்நாடு புவியியல், அது வந்துட்டு டோட்டல் இந்தியாவுக்குமே. சரிங்களா? இது போக பார்த்தீங்கன்னா 11th ஜியாகிரபி. ஓகேவா? 11th ஜியாகிரபியில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த 4 ஸ்பியர்ஸாக பிடிச்சிருக்கேன் இல்லையா, அது மாதிரி இருக்கும். உங்களை நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் சூரிய குடும்பம், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். நம்ம மேக்ஸிமம் யாருமே இதெல்லாம் நம்ம படிச்சுட்டே போக மாட்டோம். பட் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஓகேவா? அடுத்தது வந்துட்டு 12th ஜியாகிரபி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் தான் வந்துட்டு இது பழங்குடிகளே இருக்குது. பாருங்கள், கலாச்சாரம் மற்றும் அரசியல் புவியியல்னு இருக்கா. ஸோ இதில் தான் வந்துட்டு பழங்குடி மக்கள் வருவாங்க, இந்தியாவினுடைய இனம் வரும், அதே மாதிரி உலகத்தினுடைய இனங்கள் எல்லாமே இதில் தான் கவர் ஆகும். இந்த 12th ஜியாகிரபி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இந்த 10th 11th 12th இதை முடிச்சுட்டு 9th போனீங்கன்னா சேம் இந்த 11th 12th பிரித்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அதில் பிரிச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது நம்ம படிச்சுக்கலாம். அதே மாதிரி 6th to 8th பார்த்தீங்கன்னா ஒரு சில 7th பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்தலங்கள் அந்த மாதிரி இருக்கும். 6th பார்த்தீங்கன்னா பேசிக்ஸு, இந்த புவி அமைவிடம் சொன்னோம் இல்லையா, அதில் வந்துட்டு அந்த எர்த் மாடல் வந்துட்டு 6th புக்கில் தான் இருக்கும். நம்ம ஒன்றுன்னா பார்க்கலாம், நம்ம சிலபஸ் வச்சு பார்த்துடலாம். ஓகேவா? உங்களுக்கு நான் நோட்ஸ் கொடுத்துருவேன், கொஸ்டின்ஸ் கொடுத்துருவேன், எல்லாமே வந்துட்டு சிலபஸ் ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? இது போக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓகே. பட் நம்மளுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக நம்மளுக்கு எப்படி கேட்குறாங்க, யூபிஎஸ்சியில் கேட்குற அளவுக்கு டஃப்பாக தான் கேட்குறாங்க. ஸோ நான் ஒரு புக் வச்சுருக்கேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஐக்யூவோட புக்கு. நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸ்டடி ஐக்யூன்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சிக்கு ஃபேமஸான ஒரு யூடியூப் சேனல். சரிங்களா? அவங்க ப்ரிப்பேர் பண்ண புக்கு. நம்மளுக்கு இந்த அளவுக்கு டீட்டெயிலாக தேவையில்லை. ஸோ இது யாருக்கு தேவைன்னா இந்த குரூப் 2 மெயின்ஸ் நம்ம எழுதுறோம்ல, குரூப் 2 மெயின்ஸு, குரூப் 1 மெயின்ஸு படிக்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட். நான் உங்களுக்கு இதுலேயும் ரெஃபர் பண்ணி சொல்கிறேன். இதில் வந்துட்டு ஒவ்வொன்றும் அவ்வளோ டீட்டெயிலாக இருக்கும். எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க வித் இமேஜஸோட. இங்கே பாருங்கள், வித் இமேஜஸோடு இருக்கும் இந்த புக்கில். இது வந்துட்டு ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு டைம் கிடைச்சா, மணி கிடைச்சா நீங்கள் இந்த மாதிரி புக்ஸும் வாங்கி படிங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? சரி, உங்களுக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஜியாகிரபி எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு எப்படி கிளாஸ் கொண்டு போகிறேன்னா இந்த மாதிரி மேப்ஸில் தான் கொண்டு போகிறேன். இது பாருங்கள், நான் வந்து ட்ரைபிள்ஸ் இந்தியாவினுடைய பழங்குடிகளுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக கலர்ஸ் போட்டு நான் ஒன்று நோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஒரு மேப் எடுத்தாவே என்ன பண்ணிடுறேன், ஒரே மேப்பில் வந்துட்டு என்னது மொத்த பழங்குடியுமே நான் படித்து முடிச்சிருவேன். ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் நான் எக்ஸாம் அட்டன் பண்ணேன். குரூப் 2ல எப்படி கேட்டிருந்தாங்க, மகாபாரதத்தின் ஏகலைவனுடைய தொடர்புடையவர். ஏகலைவன் யாரு? வில் அம்பு எய்தலில் சிறப்புடையவர்கள். வில் அம்பு எய்தலில் சிறப்புடையவர்கள்லாம் 2-3 பேர் இருக்காங்க. ஓகேவா? அதில் மெயினாக இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய பில்ஸ் தான், போர்க்கலையில் திறம் மிக்கவர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடருக்கும் இந்தியா மலைத்தொடருக்கும் இடையில் உள்ளவர்கள். இந்தியா எங்கே இருக்கும்? இந்த பக்கம் இருக்கும். இந்தியா ஆரவல்லி மலைத்தொடருக்கும் இடையில் உள்ள பழங்குடிகள். ஸோ ஆல்மோஸ்ட்டு இந்த 2 ஏரியாவில் இருக்கிற ஒரே பழங்குடியார் தான், பில்ஸ் தான். ஸோ இப்படி நம்ம மேப் போட்டு படித்தோம்னா ஈஸியாக ஒரு மார்க் தட்டிட்டு போயிடலாம்.
ஸோ இது மாதிரி தான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு நான் வந்துட்டு ஜியாகிரஃபி கொடுக்க போகிறேன். ஸோ இனிமேல் டெய்லியும் சரிங்களா, நான் டுமாரோலேருந்து மார்னிங் 10 o'clock வந்துட்டு உங்களுக்கு ஜியாகிரஃபி வீடியோ வந்துடும். ஸோ பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதேமாரி நோட்ஸ் வேணுனாலும் சொல்லுங்கள். நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன், பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த ஒரு மாதத்துக்கு ஒரு 2 யூனிட், மொத்தம் 10 யூனிட் இருக்குங்க. இதில் மேக்ஸை விட்டுருங்க, மேக்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் விட்டோம்னா 8 யூனிட் சரிங்களா. கரண்ட் அஃபேர்ஸும் மேக்ஸும் நம்ம டெய்லியும் படிக்கணும் ஓகேவா. மீதி இருக்கிற 8 யூனிட்டில் மாதத்துக்கு 2 யூனிட் வச்சோம்னா கூட சரிங்களா, கிட்டத்தட்ட எத்தனை மாதத்தில் படிச்சிடலாம், 4 மாதத்தில் என்ன பண்ணிடலாம், டோட்டல் ஜென்ரல் ஸ்டடீஸ்னு முடிஞ்சிடும் நம்மளுக்கு. டெய்லி நம்ம கரண்ட் அஃபேர்ஸும் இதையும் படிச்சுட்டே வந்துட்டு இருந்தோம். மேக்ஸ் வந்துட்டு 3 மாதம் போதும் மேக்ஸுக்கு, டெய்லியும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓகேவா. ஸோ ஆல்மோஸ்ட் என்ன பண்ணிடலாம், ஒரு 4 மாதத்தில் இது முடிச்சிடலாம். ஒரே ஒரு மாதம் சாலிடாக உட்காந்து தமிழ் படிச்சிங்கன்னா 4 மாதம் இதை படித்து முடிச்சுட்டு 1 மாதம் சரிங்களா, எக்ஸாமுக்கு 2 மாதம் முன்னாடி கூட என்ன பண்ணுங்கள், 1 மாதம் முன்னாடி கூட உட்காந்து படிச்சிங்கன்னா கூட தமிழ் படிச்சிடலாம். ஏன்னா தமிழ் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது அப்படியே மனப்பாடம் தான் பண்ண போகிறோம். ஸ்கூல் புக்கு தாண்டி அவங்க எதுவும் கேட்க போகிறதில்ல. 6th to 12th தமிழ் என்ன பண்ணணும், ஓல்டு புக்கும் படிக்கணும், நியூ புக்கும் படிக்கணும். இப்போ ப்ளஸ் என்ன ஆட் ஆயிருக்கு, சிறப்பு தமிழ் ஒன்றுங்கிறது ஆட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் படித்தோம்னாவே கண்டிப்பாக 2025க்கான குரூப் 4 நம்ம அட்டன் பண்ணிடலாம், குரூப் 2 அட்டன் பண்ணிடலாம், குரூப் 1 சூப்பராக என்ன பண்ணிடலாம், பண்ணி முடிச்சிடலாம் ஓகேவா. ஸோ பயத்தை தூக்கி போடுங்க, ஃபீல் பண்ணுறதெல்லாம் தூக்கி போடுங்க. இனி அவ்வளோதான், நம்மளுக்கு டைம் கிடையாது. இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த வருஷம் நம்ம ஜாப் வாங்குகிறோம். ஏன்னா கண்டிப்பாக 2025 நிறைய வேகன்சி வரப்போகுது, விஓ போஸ்டிங்லாம் நிறைய வரப்போகுது ஓகேவா. ஸோ நம்மளுக்கு தெரியாது, இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் கூட ஆட் ஆகலாம். ஸோ பி ப்ரிப்பேர் ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.